வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வர்த்தகத்துக்கு புனித இடங்களின் பெயர்களை பயன்படுத்த விதிமுறைகள். சவுதி அரேபியாவில் செயல்படும் வர்த்தக நிறுவனங்கள் மக்கா மதீனா மற்றும் புனித பகுதிகளில் பெயர்களை அரபி எழுத புற மொழிகளில் வர்த்தக நோக்கில் பயன்படுத்த விதிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளனர். இந்த பெயர்களை நிறுவனங்களுக்கு பயன்படுத்தும் போது ஒற்றை பெயருடன் இருக்கக்கூடாது, துணை பெயர்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டாம். டிரெக்ட் மார்க் பதிவு செய்யும் போது இந்த பெயர்கள் தனிப்பட்ட பெயரில் உரிமை கொண்டாட முடியாது, மற்றவர்களும் பயன்படுத்த உரிமை உண்டு. ஆகவே இந்த பெயரை பயன்படுத்துபவர்கள் இவற்றின் கண்ணியத்துக்கு கேடு விளைவிக்காத வகையில் உறுதிமொழி வழங்க வேண்டுமென்ற விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் சென்று விசா ரினிவல் செய்பவர்களின் விசேட கவனத்திற்கு. சவுதி அரேபியாவிற்கு விசிட் விசாவில் வந்து பலரும் ஒவ்வொரு 3 மாதம் முடியும் போது பஹ்ரைன் சென்று வரும்போது அவர்கள் விசா 3 மாதங்களுக்கு ரினிவல் ஆகின்றது. ஆகவே ஆன்லைன் விசா ரினிவல் செய்யும் பலருக்கு 3 மாதங்கள் கிடைக்கப்பதில்லை என்ற பல்வேறு வருத்தங்கள் புகார்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் பஹ்ரைன் சென்று வருகின்றார்கள். இவ்வாறு பஹ்ரைன் செல்பவர்களுக்கு முன்னதாக தரைப்பாலத்தில் ஆன் அரைவல் விசா கிடைத்தால் அவர்கள் எளிதாக செல்ல முடியும். ஆனால் தற்பொழுது ஆன் அரைவல் விசா நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆன்லைனில் பஹ்ரைன் விசா எடுக்காமல் செல்லும் அனைவரும் பாலத்திலேயே திருப்பி அனுப்பப்படும் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பஹ்ரைன் செல்பவர்கள் இதை விசேடமாக கவனத்தில் கொண்டு இந்த கட்டுப்பாடுகள் ஒரு சில நாட்கள் மட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அந்த தரைப்பாலத்தில் வைத்து மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். தெரிந்த உறவுகளுக்கும் இந்த செய்தியை ஒருமுறை சொல்லி வையுங்கள். வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள். சவுதி அரேபியாவின் பிரதான சாலைகளில் புதிய சூரிய ஒளி விளக்குகள் செயல்படுவதனால் 92% விபத்துக்கள் குறைவடைந்திருக்கின்றன. சவுதி அரேபியா முழுவதும் 149 சாலை சந்திப்புகளில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் விளக்குகள் நிறுவியதன் விளைவாக சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விபத்துக்கள் 92% குறைவடைந்திருப்பதாக சாலைகளுக்கான பொது ஆணையகம் அறிவித்துள்ளனர். பாரம்பரிய எரிசக்தி ஆதாரங்களுடன் தொடர்புடைய செயல்பாட்டு செலவுகள் கார்பன் உமிழ்வை குறைக்கும் அதேவேளை இரவு தெரிவுநிலை மேம்படுத்தல் பாதைகளை குறைப்பதன் மூலம் இந்த முயற்சி போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுகின்றது. இந்த ஆண்டின் முதல் பாதையில் சாலை பயணர்களிடமிருந்து 42,422 அழைப்புகளும் சாலை பொது ஆணையகத்தின் அழைப்பு மையம் 938 பெற்றிருக்கிறது. அமேசான் சவுதி அரேபியாவில் பிரைம் உறுப்பினர்களுக்கான பிரத்யேக ஒப்பந்தங்களை வெளிப்படுத்துகின்றது. அமேசான் தனது நீண்டகால பிரைம் டே விற்பனை நிகழ்வை ஜூலை 16ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை சவுதி அரேபியாவில் தொடங்க இருக்கின்றனர். இந்த பிரைம் உறுப்பினர்களுக்கான பிரத்யேக ஆயிரக்கணக்கான பிரத்யேக சலுகைகள் வழங்குகின்றன. பிரைம் உறுப்பினர்கள் எலக்ட்ரானிக்ஸ், கேமிங் மற்றும் ஃபேஷன், அழகு, ஆரோக்கியம் உட்பட 30 தயாரிப்பு வகையில் 6 நாட்கள் பிரைம் டீலை அனுபவிக்க முடியும். சவுதி அரேபியாவில் அமேசானின் செயல்பாடு நெட்வொர்க், புதுமையான தொழில்நுட்பம், போக்குவரத்து சேவைகள், ஊழியர் மூலம் வேகமான இலவச பிரைம் டெலிவரி செயல்படுகின்றன. பிரைம் உறுப்பினர்கள் அமேசான் செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் அமேசான் பிரைம் டே இணையதளத்தை நேரடியாக ஷாப்பிங் செய்வதன் மூலம் தங்கள் பிரைம் டே ஷாப்பிங் அனுபவத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த சான்ஸ் ஜூலை 16ஆம் தேதி தொடக்கம் ஜூலை 21ஆம் தேதி வரை இருக்கிறது. கிங் ஃபைசல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை 24 மணி நேரத்துக்குள் 3 இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர். கிங் ஃபைசல் சிறப்பு மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் ஆனது 24 மணி நேரத்துக்குள் அபுதாபி, ஜித்தா, ரியாத்திலிருந்து சாத்தியமான இதயங்கள் வெற்றிகரமாக இடமாற்றம் செய்து இந்த செயலிழப்பு மற்றும் பலவீனமான தசைகள் உள்ள 3 நோயாளிகளுக்கு நம்பிக்கை வழங்கியுள்ளனர். உயிர்காக்கும் உறுப்புகள் ரியாத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு மருத்துவ குழு 3வது இதயத்தை இறந்த நன்கொடையாளரிடமிருந்து வாங்கி அதை பொருத்தியிருக்கிறார்கள். இதய தசை பலவீனமான 9 சிறுமி மார்ச் மாதம் செயற்கை பம்ப் மூலம் காப்பாற்றப்பட்டிருந்தார். குழந்தைக்கு இதயம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதாகவும் அறிய முடிகிறது. இதயமாற்று அறுவை சிகிச்சை வெற்றிக்கு நேரம் முக்கியமானது என்றும் நன்கொடையாளர்கள் கொள்முதல் அறுவை சிகிச்சைக்கிடையே அதிகபட்சம் 5 மணி நேரம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கிங் ஃபைசல் சிறப்பு மருத்துவமனை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளவில் 20வது இடத்தில் இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் இறக்குமதி செய்யும் செயல்முறையை நிறைப்படுத்த புதிய அனுமதி முறை அறிமுகம். சவுதி அரேபியா உணவு மற்றும் மருந்து ஆணையகம்
நாட்டிலிருந்து ஒப்பனைப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் ஏற்றுமதிக்காக இணக்கச் சான்றிதழ், காஸ்மெட்டிக் தயாரிப்புகள் அனுமதி முறையை பயன்படுத்தி பெறலாம். இணக்க நிறுவனங்களின் நியமனங்கள் மின்னணு முறையில் அனுமதி கோரிக்கை சமர்ப்பிப்பதன் மூலம் ஒப்பனைப் பொருட்களின் ஏற்றுமதியை இறக்குமதி செயல்முறையை தானியக்கப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரை அல்லது இன்று வரை 4000 ஒப்பனை இறக்குமதியாளர்களும் 70,000 அனுமதி கோரிக்கைகளும் மற்றும் 50,000 சிப்மென்ட் இணக்கச் சான்றிதழ்களை பதிவு செய்துள்ளனர். சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டுக்கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று அப்சல் தளத்தின் மூலம், அப்சலுடைய பிரதான தளத்தின் மூலம் போக்குவரத்து தலைமையகத்துக்கு செல்லாமல் மின்னணு முறையில் போக்குவரத்து விதிமுறைகள் செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீங்கள் நீடிக்க முடியும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், நீங்கள் நீடித்து கொள்ளலாம். காலக்கெடுவை நீடிக்க முடியும். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்சர் தளத்தில் சென்று முதலாவதாக லாக்இன் செய்து கொள்ள வேண்டாம். அதாவது உங்களுடைய மெயில் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாக்இன் செய்து கொள்ள வேண்டாம். முதலாவது நடைமுறை. லாக்இன் செய்து அதில் மை சர்வீஸ் என்பதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இரண்டாவது படிமுறை. சர்வீஸ் என்பதை கிளிக் செய்த பிறகு இதில் போஸ்டல் டெலிவரி சர்வீஸ் ரஃபிக் என்று வருகின்றது. அதில் நீங்கள் ரஃபிக் என்பதை கிளிக் செய்ய வேண்டாம். அடுத்தபடியாக இப்படி வரும் ரினிவல் டிரைவிங் லைசன்ஸ் ரஃபிக் வைலேஷன் என்றது கட்டக்கரையில் மூன்றாவது இருக்கிறது எக்ஸ்டெண்ட் டிராஃபிக் வைலேஷன் பெர்மனன்ட் டெட்லைன் என்று இருக்கு. அதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம். பிறகு இப்படி வருகின்றது. அதாவது எக்ஸ்டெண்ட் டிராஃபிக் வைலேஷன் பெர்மனன்ட் டெட்லைன் கிட்டத்தட்ட 90 நாட்கள் நீடிக்கப்படுகின்றது. அவலத்தையும் வாசித்துவிட்டு கீழே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் வைலேஷன் என்று இருக்கிறது. அதை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி என்றால் நாங்கள் பார்த்த விடயத்தை நீங்கள் முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அப்சர் தளத்தின் மூலம் போக்குவரத்து தலைமையகத்துக்கு செல்லாமல் நீங்கள் அப்சர் முறையில் போக்குவரத்து விதிமுறைகள் செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீடிக்க முடியும் என்ற தகவலை சொல்லியிருந்தோம். தேவையுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுவிக்கப்படுகின்றீர்கள். சவுதி அரேபியாவின் விசேட ஆலோசகர் திரு துல்மித் பர்ன் அவர்கள் பிரியாவிடை நிகழ்வு இன்றைய தினம் தூதரக வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. திரு துல்மித் வர்ண கடமை பயணத்தின் போது அவரது அர்ப்பணிப்புக்கான சேவையை கௌரவிக்கும் வகையில் தூதரக ஊழியர்கள் அண்மையில் அவருக்கு பிரியாவிடை நிகழ்வினை வழங்கியிருந்தார்கள். ரியாத்தில் இருக்கும் இலங்கை தூதரக வளாகத்தில் திரு வர்ணவின் 3 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் வகையில் சவுதி அரேபியாவுக்கான புதிய தூதுவர் அவரது பணியாளர்கள் பிரியாவிடை நிகழ்வை ஏற்பாடு செய்தனர். தூதுவர்கள் பணியாளர்கள் திரு வர்ணவின் பெருமதியான பங்களிப்புக்கான மற்றும் ரியாத்தில் தங்கியிருந்த காலம் முழுவதும் தூதரகத்துக்காக அளப்பரிய சேவைகள் ஆற்றியிருக்கின்றார். பொதுமக்களுக்கும் எமது தொழிலாளர்களுக்கும் ஆற்றிய சிறப்பான சேவைக்காக பெரிதும் பாராட்டப்பட்டிருந்தார். நன்றி, வணக்கம்.